மிதுனத்திற்கு இந்த உச்ச குரு இந்த கம்மிங் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கடகத்தில் உச்சமாகி பிரவேசிக்க போகிற குரு என்ன பண்ண எங்கெங்கே பார்வைகளை செலுத்துகிறாருன்னா 6, 8, 10 விருச்சிக வீடு, மகர வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு இந்த 3 வீடுங்களில் பார்வையை செலுத்துகிறாரு. இதில் அவங்களுக்கு என்னென்னா தீரா நோய், தீரா வருத்தம், தீரா மன கஷ்டம், தீராத பிரச்சனை, வாழ்க்கை துணையோட பிரச்சனை, தீரான்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே தீருங்க. ஏன்னா 6 வந்து ரோகஸ்தானம், 8 வந்து அட்டமஸ்தானம், 10ங்கிறது கர்மஸ்தானம். 3லையுமே குருவோட வேலை. அதாவது கெட்ட பாவகங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து 6, 8ங்கிறது ஜோதிட ரீதியாக ஒரு கெட்ட பாவகம். அங்கே வந்து குருவின் பார்வை விழும்போது அப்படியே அதை இலகுவாக மாற்றுவார். நடப்பது நடக்கும். 6 வந்து இப்போ 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குது, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதுன்னா அது நடக்கும். அது வந்து கொஞ்சம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது, கொஞ்சம் மைல்டாக நடக்குதா இல்லை அதை நம்ம டேக்லேயே பண்ண முடியாத அளவுக்கு நடக்குதாங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த 6, 8, 10 வந்து குரு பார்த்து உங்களை வந்து ஃப்ரீயாக்க போகிறார். ஃப்ரீயாக்கி அதாவது எது கஷ்டகாலமோ கஷ்டமான பாவங்களோ அதை வந்து ஒரு சுபர் பார்க்குறது ரொம்பவே நல்லது, குரு பார்க்குறது நல்லது. அப்படி இருக்கும்போது வேலையில் பிரச்சனை தீரும். இன்னொன்று 10 தான் தொழில், வேலை, ஜீவனம். அந்த இடத்த பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேறு மாநிலம் போக பார்க்குறேன், இல்லை வேறு உள்ளூர்லேயே வேறு டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா 10 பார்க்க போகிறேன். இன்னொன்று போட்டித் தேர்வு, 10னா போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுகிறேன். 10ங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த இடத்த குரு பார்த்து கோச்சார குரு 1 வருஷம் அதிசாரம் வாங்குவார். அடுத்து சிம்மத்துக்கு போவார் அதிசாரமாகி. அது வரை இந்த 4 மாத காலங்கள் நல்லா இருக்குங்க, பெட்டராக இருக்கும். குரு பயிற்சி மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும். வேலையில் இருந்த கஷ்டம், வீட்டில் இருந்த கஷ்டம் இனிமே தீரப்போகுது. பிரச்சனை இல்லாமல் ஓடுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும்.